வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிகவும் பயனுள்ள ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி நெகட்டிவ் நம்பர்ஸை பாசிட்டிவாக மாற்றுறதும், அதே பாசிட்டிவ் நம்பரை எப்படி நெகட்டிவாக மாற்றுறதும் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற வேலைகளில் நிறைய நேரங்களில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றுறதுன்னு இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலைகளில். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் ஏபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்டர். இப்போ பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு. இதே பாசிட்டிவ் நம்பரை திரும்பவும் பழைய நிலைமைக்கு நம்ம நெகட்டிவ் கொண்டாட போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி பக்கத்தில் டி காலத்தில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அது ஃபுல்லாக பாருங்கள் ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ அதை நான் பேஸ்ட் ஸ்பெஷல் மூலமாக வேல்யூவில் பண்ணி ஓகே பண்ணுன்னா ஃபார்முலாவில் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ இதை நம்ம நெகட்டிவாக மாற்றுறதுக்கு பக்கத்தில் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எங்கே வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். -1 டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அதில் போனோம்னா மல்டிப்ளைன் இருக்குங்களா, இதை ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் டு நெகட்டிவாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.